strategy. Chiron, unleashing the leader in you. வெல்கம் பேக் டு கைரான் வழங்கும் யுவா. முடிவெடுக்கும் திறனை வளர்த்துக் கொள்வது எப்படி அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம கூட ஜாயின் பண்ணிருக்காரு ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் மிஸ்டர் ராஜன் பாபு அவர்கள். அவரை வரவேற்றுவோம். வணக்கம் சார். வணக்கம் சார். உங்களை பத்தி கொஞ்சம் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாங்க சார். என் பேர் ராஜன் பாபு. NSK ABC பேரிங்ஸ் லிமிடெட் உரக்கடத்தில் வந்து ஜெனரல் மேனேஜர் HR அண்ட் ஆப்ரேஷன்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீபெரும்புதூர்ல ஷார்ப் HR ஃபோரம் அப்படின்னு HR மேனேஜருக்கான ஃபோரத்துக்கான ஃபவுண்டர் பிரசிடென்ட். ஸோ முடிவெடுக்கும் திறன் இளைஞர்களுக்கு எப்படி தேவைப்படுது, அது எப்போ தேவைப்படுற அளவுக்கு வந்து எப்படி அதை யூஸ் பண்ண முடியுது அப்படின்றத பற்றி கொஞ்சம் சொல்லுங்க சார். ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த ப்ரோக்ராமுக்கு வர்றதுக்கான 2 சாய்ஸ் இருந்தது. ஒன்று எஸ் ஆர் நோ. அதாவது டிசிஷன் மேக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஒரு முதல் இது. இன்னைக்கு நான் வந்துட்டு எஸ் அப்படின்றதும் அந்த ஃபேமாக ஒரு டிசைட் பண்ணேன். ஸோ இந்த டிசிஷன் அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இப்போ வர யங்ஸ்டர்ஸ் கிட்ட ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அதாவது வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னாக்கா அந்த டிசிஷன் ப்ராசஸில் 2-3 விதமான டிசிஷன்ஸ் இருக்கு. ஒன்று வந்துட்டு என்னன்னா யாரையோ ரோல் மாடலாக எடுத்துக்கிறாங்க. இன்னொன்று வந்துட்டுன்னா எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ், அதாவது கூட படிக்கிற நண்பர்கள் இல்லை வந்துட்டு இப்போ அவங்களோட சீனியர்ஸ் யாரையா பார்த்து ஒரு டிசிஷன் எடுத்துக்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா வந்து பேரண்ட்ஸோட பேரண்ட்ஸ் இன்சிஸ்ட் பண்ணுறது, ரைட் ஓகே நீ இப்படி வரணும் வரணும் அப்படின்றது. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா டிசிஷன் அப்படின்னும் போது வந்துட்டு எந்த விதத்துலையும் வந்துட்டு என்னென்னா யங்ஸ்டர்ஸ் கிட்ட வந்து பவர் இல்லை வந்து என்னென்ன எடுக்க முடியாது அப்படின்றத வந்துட்டு கிடையவே கிடையாது. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிசிஷன் எடுக்கிறத வந்துட்டு ஓப்பனாக டிஸ்கஸ் பண்ணி என்ன எடுக்கிறாங்க போகிறாங்க வராங்க அப்படின்றத பார்த்துட்டு அதை வந்து நம்ம கைட் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்துட்டு என்னென்னா பெரியவர்கள் நம்ம வந்துட்டு இருக்கவங்க வந்துட்டுன்னா அது கரெக்டாக கொண்டு வழி நடத்தணும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக வந்துன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வருவாங்க. சில டிசிஷன்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா வந்து சக்ஸஸ் இல்லை ஃபெயிலியர் ரெண்டுமே இருக்கு. நாளைக்கு வந்து சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னும் போது வந்துட்டு என்னன்னா வந்து எல்லாமே கரெக்டாக போச்சு அப்படின்வாங்க. ஃபெயிலியர் ஆச்சுன்னா நீ தான் சொன்ன நான் தான் சொன்னேன் அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கு. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லுவேன். வீட்டில் இப்போ நானே வந்து ஒரு அப்பா ப்ளஸ் வந்து ஒரு பையனாக இருந்து அப்பாவாக வந்திருக்கேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்க ஜென்ரேஷன் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம ஏதாவது ஒன்று சொன்னோம் அப்படின்னாக்கா எனக்கு எல்லாம் தெரியும் நீங்கள் பாருங்க அப்படின்ற லெவலில் இருக்காங்க. நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற ஒரு லெவலில் இருக்காங்க. இப்போ அவங்க கிட்ட போய் நம்ம வந்துட்டு என்னன்னா வந்து இல்லை நீ அப்படி பண்ணக்கூடாது, நீ இப்படி தான் பண்ணணும், இப்படி தான் செய்யணும் அப்படின்னும் போது வந்துட்டு என்னன்னா என்னோட HR ஆங்கிளில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா வந்துன்னா டிமோட்டிவேஷன். சரி நான் ஒன்று நினைக்கிறேன் நீங்க ஒன்று சொல்றீங்க, அது சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா ஓகே சக்ஸஸ், ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா நீ தானே சொன்ன சொல்லுவாங்க. அந்த மாதிரியும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா வந்து சாய்ஸ் வந்து அவங்க கிட்ட விட்டுடலாம். யூ கேன் ஆல்வேஸ் கிவ் இட் டு தெம், வந்துட்டு யங்ஸ்டர்ஸ் கிட்ட விட்டுட்டு. பட் அதுக்காக விட்டுட்டோம் டிசிஷன் எடுத்துட்டாங்க அப்படின்றத வந்துட்டு வி ஷுட் நாட் லிவ் இட். ஸோ ஹேஸ் வந்துட்டு ரெஸ்பான்சிபிள் பேரண்ட்ஸ் ஆர் வந்து டீச்சர்ஸ் ஆர் ஈவன் பாசஸ் இஃப் யூ டேக் அப்படின்னும் போது வந்து இட் இஸ் தி ரைட் டைம் டு டேக் தெம், கைட் தெம் ப்ராப்பர்லி. நீ கரெக்டாக வழியில் வர அப்படின்றத வந்துட்டு கரெக்டாக சொல்லிட்டு இருந்தோம் அப்படின்னாக்கா ஐ திங்க் டெஃபினட்டாக வந்து எவ்ரிபடி வந்துட்டு இது பண்ணிடுவாங்க. அதே மாதிரி இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னாக்கா வந்து ஒரு கிளியர் கட் ஆம்பிஷன் இப்போ வந்து ரொம்ப வேகாக இருக்குது. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ காலேஜ் முடிச்சோன்னே என்ன பண்ணுறது. அஃப்கோர்ஸ் நான் நிறைய காலேஜஸ் போயிருக்கேன். போகும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நிறைய சொல்கிறாங்க, சார் நாங்கள் நிறைய ட்ரைனிங் கொடுக்குறோம், வரோம் எல்லாமே செய்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் அதே இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட்டுன்னு வரும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா தே ஆர் நாட் ஏபிள் டு செல் தெம்செல்ஃப். ஸோ இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா வந்து கிளாரிட்டி ஆஃப் தாட் அப்படின்றது வந்துட்டு நிறைய மிஸ் ஆகுது. எஸ் சார். ஏன்னா இது வந்துட்டு எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்சஸ் நிறைய இருக்குது. இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா அப்படின்னும் போது வந்துட்டு என்னென்னா ஒரு டிசிஷன் அப்படின்னும் போது வரும்போதுன்னா தே கெட்டிங் ஸ்ட்ரக். எஸ். ஸோ தட் இஸ் பிகமிங் பிகஸ்ட் இஷ்யூ நவ். ஸோ இது வந்து என்னென்னா வந்து அவாய்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா வந்துட்டு எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்சஸ் கேட்டுக்கலாம், தப்பு கிடையாது. ஏன்னா ஏதோ ஒரு வேணும் அப்படின்னும் போது வந்து ஒரு ஐடியா வேணும் அப்படின்னும் போது ஒரு 4 பேர்கிட்ட பேசுறதுல தப்பு கிடையாது. பட் அந்த இதில் வந்து எடுக்கக்கூடிய பக்குவம் வந்துட்டுன்னா ஒவ்வொருத்தரும் வளர்த்துக்கணும். அது இண்டிவிஜுவலாக வந்து they have to start developing that intention or what they want to become அப்படின்றத வந்துட்டு it has to be made very clear. இந்த கிணஜி சார் சொன்னேன் எலியும் தான் வாழை உணர்த்திச்சான் அப்படின்னு அந்த காலத்தில் சொல்லுவாங்க. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா பழைய செயல் ஒன்று இது, காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி தானும் தன் பொல்லா சிறகை விரித்து. மயில் ஆடுதுன்னு சொல்லிட்டு வான்கோழி சிறகை விரித்து அசிங்கமாக தான் இருக்கும். அதுக்கு வந்து இறைவன் படைப்புலேயே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சிறகை கொடுத்துருக்கான், அது காட்டுது. ஸோ அதை அவன் படிக்கிறானே சொல்லிட்டு இவன் படிக்க முடியாது. இப்போ ஆண்டர்ப்ரனர் பார்த்தீங்கன்னா சில பேர் ஊறுகாய் வைக்கிறான், நானும் ஊறுகாய் வைக்கிறேன். அவன் வந்து கடை வச்சுட்டான், நானும் கடை வைக்கிறேன். இட் கான்ட் கோ பிகாஸ் ஒவ்வொருத்தருக்குமே வந்து ஒரு பிஹேவியரல் டெம்பர்மெண்ட்னு ஒன்று இருக்குது.
ஒரு நேச்சர்னு ஒன்று இருக்கு. அதை வச்சு தான் சில முடிவுகளை வந்து எடுக்க முடியுமே தவிர just because somebody is doing you can't do it. It may not suit you. சார் நீங்க சொன்ன மாதிரி முடிவெடுக்கும் அப்படின்ற ஒரு தன்மை வந்து நிறைய பேர் வந்து சொசைட்டியை பார்த்து மாறிடுறாங்க, நிறைய பேர் வந்து ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்களே அப்படின்ற மாதிரி மாறிடுறாங்க, நிறைய பேர் வந்து தன்னுடைய சொந்த அப்பா அம்மா சொல்றதே வந்து மதிக்காம வேற ஏதாவது ட்ரை பண்ணலாமே அப்படின்னு பண்றாங்க. சம்டைம்ஸ் வந்து கன்ஃபியூஸாகவும் ஆயிடுது சார், அந்த முடிவு எடுத்திருந்தா ஒருவேளை நல்லா வந்திருக்குமோ அப்படின்ற மாதிரி. ஸோ இது வந்து இந்த பிஹேவியர் வந்து நம்மளுக்குள்ள எப்படி கரெக்டான ஒரு ஃப்ளோல எடுத்துட்டு வராங்க? ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன்னு பார்க்குறேன். இப்போ எங்க வீட்டு பக்கத்துல பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து ஃபேன்சி ஸ்டோர் வச்சிருந்தார். அவர் வந்து இந்த பிளாஸ்டிக் பொருட்கள், ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ், கிஃப்ட் ஐட்டம்ஸ், ப்ளஸ் வந்து இந்த ரிப்பனி என்னெல்லாமோ வச்சிருந்தார். சம்மந்த லா பொருள்லாம் விற்பார். திடீர்னு பார்த்தா ஒரு வாரம் கடையை மூடிட்டார். தென் ஐ வெண்ட் அண்ட் டோல்ட் மை வைஃப், இந்த கடையை மூட்டாங்கப்பா அப்படின்னு. பார்த்தா 1 வீக் கழிச்சு விருதுன்னு பார்த்தா ஒரு மொபைல் ஸ்டோராக மாறிடுச்சு. ஏன்னா அந்த ஏர்லி பேர்ட். இப்போ ஃபஸ்ட்டு யாரோ ஒரு விஷயத்த செய்கிறாங்களோ அவங்க நிறைய வந்து பணம் பண்ணுவாங்க. இப்போ நம்ம சென்னையில் கூட பார்த்தீங்கன்னா முன்னெல்லாம் ஜெராக்ஸ் கடை வைப்பாங்க. இப்போ ஜெராக்ஸ்ன்றது ரொம்ப அப்சல்யூட் ஆயிடுச்சு. பிசிஓ வச்சுருந்தாங்க, அதுவுமே அப்சல்யூட் ஆயிடுச்சு. ஒருத்தர் என்ன பண்ணாருன்னா எனக்கு தெரிஞ்சு இமெயில் அதிகமாக பரவலாக இல்லாத ஒரு காரணம் சமயத்தில் இமெயில் ரிசீவிங் அண்ட் இமெயில் சென்டிங் 100 ரூபா கலெக்ட் பண்ணி பெரிய ப்ரொடியூசர் ஆகிட்டார். சென்னையில் அவர் இருக்காரு. அவருடைய பசங்களாம் இன்னைக்கு ரொம்ப மிகப்பெரிய பிஸ்னஸ்லாம் இருக்காங்க. ஏன்னா அன்னைக்கு வந்து அந்த ஒரு விஷயமே இல்லை. அப்போ யார் வந்து அந்த மாதிரியான ஒரு போல்டான முடிவு, அப்போ போல்டான முடிவு எடுக்கிறதுக்கு ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கு. அது எடுக்கும்போது நல்லதாகவும் முடியலாம், தீயதாகவும் முடியலாம். இப்போ அந்த ரிஸ்க்கு வந்து ஹூ இஸ் ரெஸ்பான்சிபிள்? யூ ஆர் டேக்கன் த டிசிஷன், யூ ஆர் ரெஸ்பான்சிபிள். ஸோ அந்த மாதிரி வந்து சில பேர் அந்த ஓனிங் த ரெஸ்பான்சிபிலிட்டின்னு இருக்கு. இப்போ அவர் அப்படி செஞ்சிட்டாரு அப்படின்னு சொன்னால் இட் பி ரைட். வேற யாராவது ஒருத்தர் சொல்லி இந்த கடையை மாற்றி சப்போஸிங் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா நீ சொன்ன அதனால தான் நான் செஞ்சேன், நான் ஒழுங்கா என் போல இப்போ ஃபேன்சி ஸ்டோரில் பார்த்துக்கிட்டு இருந்தேன், என்னைய போய் இப்படி மொபைல் ஸ்டோரில் மாட்டி சிக்க விட்டுட்டியா அப்படின்ற மாதிரிலாம் பேசுவாங்க. அப்போது அந்த முடிவை தானாக எடுக்கும்போது யாரையுமே ப்ளேம் பண்ண முடியாது. இந்த பிளேமிங் நேச்சர்னு ஒன்று ரொம்ப நல்லா இருக்கு. எப்படின்னா ஏங்க அந்த முன்ன சட்டையெல்லாம் போட மாட்டேங்கிறீங்க அப்படின்னா அந்த சட்டை சின்னதாக போச்சு, சட்டை சின்னதாக போச்சா நீ பெருசாகிட்டியா? அப்போ யூஆர் ட்ரைங் டு பிளேம். வந்து ஏன் மார்க் எடுக்கல அப்படின்னா அந்த டீச்சரே சரியில்லை, நீ இன்டர்வியூல ஏன் செலக்ட் ஆகல, இட் வாஸ் அ ப்ராசஸ் ஆஃப் ரிஜெக்ஷன். ஜிஎம்ஹெச்ஆர் இருக்காரு, இட்ஸ் அ ப்ராசஸ் ஆஃப் ரிஜெக்ஷன். அந்த ஆள் ஐ வாஷிங் இன்டர்வியூலாம் அப்போ நான் வந்து ஓனிங் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டியே இல்லை. நீ வந்து உனக்கான இன்டர்வியூவே கிடையாது. முதல்ல அது வந்து ஐடி பீப்புளுக்கான இன்டர்வியூ. நீ சும்மா ஒரு பிஏ அட்மினிஸ்ட்ரேஷனோ இல்லை பிஏ இங்கிலீஷோ படிச்சு அந்த இன்டர்வியூ போனால் அவனை எப்படி செலக்ட் பண்ணுவாங்க? அப்புறம் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்றது. அப்போ அது முடிவெடுத்த விதமே தப்பு. சார் இன்னொரு கேள்வி எனக்கு இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ டூ மெனி ஆப்ஷன்ஸும் வந்து கன்ஃபியூஷனுக்கு ஒரு வழி வகுக்குதா? கண்டிப்பாக. ஏன்னா இப்போ பாஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இட் வாஸ் வெரி லிமிட்டட். இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா வந்து ஒன்று காம்படிஷன். யூ ஹேவ் நம்பர் ஆஃப் காலேஜஸ் ஹவ் கம், வாட் நம்பர் ஆஃப் இன்ஸ்டியூஷன்ஸ் ஹவ் கம், வேர் யூ ப்ரொவைடிங் எக்ஸலண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ அதில் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ்னு வரும்போது வந்துட்டு என்னென்னா வாட் டு டூ, ஹவு டு டூ அப்படின்னும் போது வந்துட்டுனா இட் பிகம்ஸ் அ பிக் கொஸ்டின் மார்க். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக வர்றது அப்படின்னாக்கா வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரிசன். அவன் அந்த மாதிரி பண்ணுறான்ல, வை நாட் மீ அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு என்ன இருக்குது அப்படின்றத நான் மறந்துட்டு வந்துட்டு என்னென்னா ஐம் லுக்கிங் அட் சம்படி எல்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதே சமயத்தில் வந்து பேரண்ட்ஸ் சைட்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அந்த மாதிரி பண்ணுறாங்களா, வை டோன்ட் யூ ட்ரை, வை டோன்ட் யூ டூ திஸ், வை டோன்ட் யூ டூ தட் அப்படின்னும் போது வந்துட்டு என்னென்னா அந்த ஆப்ஷன்ஸில் போகும்போது வந்துன்னா டெஃபினட்டாக வந்து இட் கெட்ஸ் யூ ஹேவ் அ லாட் ஹியூஜ் கன்ஃபியூஷன் தேர் வெதர் டு கோ ஃபார் இட். அப்பா சொல்கிறத கேட்குறதா, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறத கேட்குறதா, இல்லை டீச்சர் சொல்கிறத யாரை கேட்குறது அப்படின்றத வந்துட்டுன்னா வந்துட்டு யூ ஹேவ் அ பிக் இஷ்யூ. பட் அகெயின் ஐ ரிப்பீட், நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னாக்கா லெட் இட் பி வாட் எவர் இட் இஸ். அதில் வரும்போது வந்து ஆஸ் எ இண்டிவிஜுவல் இட்ஸ் யுவர் ஃபியூச்சர். ஒரு யங்ஸ்டர் அப்படின்னும் போது வந்துட்டுன்னா இன்றைக்கி வந்து ஓகே யூஆர் ஃபைன், யூஆர் என்ஜாயிங் யுவர் காலேஜ் லைஃப். ஏன்னா இது விட்டிங்கன்னா யூ வில் நாட் கெட் இட் பேக், யூ வில் ஹேவ் டு என்ஜாய். பட் ஒன்ஸ் இட் கம்ஸ் டு ஃபியூச்சர் அப்படின்னும் போது whether it is good or bad, whatever it is going to happen, it is with you. So அதில் வந்து ப்ளீஸ் வந்து மை ஹம்பிள் ரிக்வெஸ்ட் என்ன அப்படின்னாக்கா வந்துட்டு டேக் அ டிசிஷன் விச் இஸ் எஸ் குட் ஃபார் யூ, விச் யுவர் இன்னர் ஹார்ட் சேஸ் தட் ஓகே திஸ் இஸ் குட் அண்ட் டெஃபினட்டாக என்னால் அதில் ஷைன் பண்ண முடியும் அப்படின்னு அந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் உள்ள இருந்தது அப்படின்னாக்கா வந்துட்டு யூ நீட் நாட் வரி அபவுட் ஆல் திஸ் கன்ஃபியூஷன். பட் இன்ட்யூஷன் ஒரு வார்த்தை இருக்கு, டிவைன் கைடன்ஸ் சொல்றோம், ஆர் செவன்த் சென்ஸ் சொல்றோம். Sometimes only it could be something which is telling inside your heart when you are attached to the soul. சார் சொன்னீங்களே சாய்ஸஸ் நிறைய இருக்கா அப்படின்னு சொல்லி, ஐ வுட் லைக் டு டெல் யூ சம் ஆன்சர். எப்படின்னா இப்போ நம்ம ஹோட்டல் போகிறோம்னா முன்னெல்லாம் இட்லி தோசை பரோட்டா சப்பாத்தி அவ்வளோதான் சொல்லுவோம் பேரரு. இப்போ இன்னைக்கு வந்து புது புது பேரில் நிறைய இருக்குது. அப்போது தெர் இஸ் அ கன்ஃபியூஷன். திஸ் ஃபெலோ வென் இ ட்ரைஸ் நியூ பில் எப்படியும் அப்பா தான் கட்ட போகிறார். சப்போஸிங் அது நல்லா இல்லைனா எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லி வேற ஒன்று கொண்டுறான். நல்லா இருந்துன்னு சொன்னால் நெக்ஸ்ட் டைம் யூ கேன் ட்ரை சம்திங் நியூ.
இது வந்து இட் இஸ் அ பிக் டிசிஷன். இப்போ சேனல் எந்த சேனல் பார்க்கணும், முன்னெல்லாம் வந்து வெள்ளிக்கிழமை தான் வந்து பாட்டு கேட்கணும், ஞாயிற்றுக்கிழமைனா படம் பார்க்கணும். இப்போ எல்லாத்துக்குமே தனித்தனி சேனல். இப்போ எந்த சேனல் பார்க்கணும். இப்போ நீ மால் கல்ச்சர் அப்படிங்கும்போது முன்னா ஒரு பிராண்ட் ஷாப்பில் போய் அந்த பிராண்ட் கடை தான் வாங்குவாங்க. இப்போ மாலில் போனால் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அவனுக்கு எது பிடிச்சிருக்கு, எது சூட் ஆகுது, என்ன விலை வந்து அவனுக்கு மேட்ச் ஆகுது. அப்போது இந்த சாய்ஸஸ் இருக்கும்போது கன்ஃபியூஷன் கட்டாயமாக வரும். அப்போ அந்த டிசிஷன்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கு சப்போஸிங் கூட ஒருத்தர் இருப்பாங்க, ஒரு ஃப்ரெண்ட் இருப்பார், இல்லை ஒய்ஃப் இருப்பாங்க, அவங்க தே வில் சே. ஏன்னா அவங்க தான் வந்து தே ஆர் த மிரர் டு ரிஃப்ளெக்ட். இந்த ட்ரெஸ்ஸில் நீங்கள் அழகாக இருக்கீங்க அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது ஓகே வி டேக் தேர் ஒப்பீனியன். அப்போ அது வந்து ஜென்யூனாக சொல்லக்கூடிய ஒரு பர்சனாக இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். தே வில் ஆல்வேஸ் கைட் யூ ப்ராப்பர்லி. ஸோ சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு இஸ் அப்சல்யூட்லி ரைட். லைக் ஆப்ஷன்ஸ் இருக்கு, பட் அதில் வந்துட்டு வரும்போது டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னும் போது வந்து இட் ஹேஸ் டு பி ஃப்ரம் இன்னர் ஹார்ட். ஸோ வாட் எவர் வெதர் இட் இஸ் குட் ஆர் பேட் வந்துன்னா வில் ஹேவ் டு டேக் தி ரிஸ்க் அண்ட் சீ தட் வந்து வி ஆர் கமிங் அப். அதே மாதிரி இன்னொன்று வந்துட்டு என்னன்னா அந்த டிசிஷன் எடுக்கிறன்ற மேலே அது மேலே எனக்கு நம்பிக்கை வேணும். ஐ ஷுட் பிலீவ் தட் வந்து வாட் எவர் டிசிஷன் ஐம் கோயிங் டு டேக் இஸ் கோயிங் டு பி பர்ஃபெக்ட். எடுக்கலாமா வேணாமா அப்படின்ட்டு இருந்தனாக்கா வந்துட்டு ஒரு ஆசிலேஷனில் இருந்தது அப்படின்னாக்கா இட் பிகம்ஸ் வந்துட்டு என்னன்னா தென் யூ ஹேவ் டு ரிப்பெண்ட். ஐயோ இப்படி ஆயிடுச்சு, நான் முதலே அப்படி யோசனை பண்ணேன், இப்படி பண்ணனே அப்படின்ற மாதிரி வரும். ஸோ அந்த பிலீஃப் நான் எடுக்க போகிற டிசிஷன் கரெக்டாக இருக்கும் அப்படின்றத வந்து எடுத்தோம் அப்படின்னாக்கா அப்சல்யூட்லி அக்கறைக்கு இக்கரை பச்சை சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஐயோ அங்கே போயிருந்துக்கலாமே அப்படின்னா இங்கே விட்டுருவோம். அப்போ அதான் இருக்கிறத விட்டு பறக்கிறத பிடிக்காதம்பாங்க. எ பேர்ட் இன் தி ஹேண்ட் இஸ் ஒர்த் டூ இன் த புஷ் அப்படின்னு இங்கிலீஷ்காரன் சொல்லுவான். அந்த மாதிரி முடிவெடுக்கும்போது நோ ரிப்பெண்டிங். அதாவது நம்ம வந்து ப்ரிவென்ட் அண்ட் ப்ரிப்பேர், நாட் ரிப்பெண்ட் அண்ட் ரிப்பேர். பின்னாடி வருந்தி பிரயோஜனம் கிடையாது. ஸோ ப்ரிவென்ட் அண்ட் ப்ரிப்பேர்னா முன்கூட்டியே நம்ம ஒரு முடிவு எடுத்து சரியான ஒரு முடிவோடு அந்த நோக்கோட போயிடுறது பெட்டர். அதுக்கு நம்ம தான் கம்ப்ளீட்லி ரெஸ்பான்சிபிள் அப்படிங்கிறது ஐ திங்க் இஸ் வெரி பியூட்டிஃபுல்லி செட். சூப்பராக சொன்னீங்க சார். அதுவும் வெல் செட் சார். இந்த முடிவுகள், இந்த எல்லா முடிவுகள் எடுக்கிறதுல வந்து நம்ம எப்படி வந்து அந்த முடிவில் கட்டி காக்கணும், அந்த முடிவு எடுத்த முடிவு கரெக்டா இல்லையா அப்படின்றத புரிஞ்சுக்கிறது ஒரு பட்சம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் நம்ம எடுத்த முடிவுலயே கரெக்டா நம்ம அதோட நம்ம பயணிக்கணும் இல்லைங்களா? அந்த விஷயத்தை எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைய இளைஞர்களுக்காக ஓரிரு வரிகளில் சொல்லிடுங்க சார். இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னாக்கா வந்துட்டு எடுத்தாச்சு, டிசிஷன் எடுத்தாச்சு. இப்போ அதுக்கான வழிமுறைகள் இல்லை பாதைகள் வந்துட்டு என்னென்னா யார் தேடணும், யார் எடுத்தோமோ அவங்க தான் தேடணும். அது வந்து அந்த பாதைகள் கரெக்டாக இருக்கா அப்படின்றத நம்ம வந்து பார்த்துட்டோம் அப்படின்னாக்கா இருக்கும். அதாவது வந்து பாதைகள் போகும்போது வந்து மேடு பள்ளங்கள் நிறைய இருக்க தான் செய்யும். கீழே விழுந்துட்டோன்றதுக்காகவும் வந்துட்டுன்னா மேடு இறக்கமாக இருக்க முடியாது. மேடு பள்ளங்களில் தாண்டி வந்துட்டு வரும்போது வந்துட்டு ஆனால் நோக்கம், அதாவது வந்து ஃபோக்கஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ஃபோக்கஸ் வந்து கரெக்டாக இருந்தது அப்படின்னாக்கா டெஃபினட்டாக வந்து வாட் எவர் டிசிஷன்ஸ் யூ ஹவ் டேக்கன் வில் பி 100% பெர்ஃபெக்ட். சூப்பராக சொன்னீங்க சார். ரொம்ப அழகாக பேசுனீங்க. இன்னையோட டாப்பிக்கை வந்து ரொம்ப பிளாசமிக்காக வெளியே எடுத்து வந்திருக்கீங்க. நிறைய டிப்ஸ் கொடுத்துருக்கீங்க யங்ஸ்டர்ஸ்க்காக. ஸோ எங்கள் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதாக ரொம்ப 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 நன்றி சார். நன்றி. ஸோ வியூவர்ஸ், முடிவெடுக்கும் திறனை எப்படி வளர்த்துக் கொள்வதுன்னு இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சி பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. இன்றைய நிகழ்ச்சி உங்க எல்லாருக்கும் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் நம்புறோம். மீண்டும் வேற ஒரு டாபிக்ல வேற ஒரு கெஸ்டோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அலெக்ஸ். இது கைரான் வழங்கும் யுவா, யுகத்தை ஆள்வது யுவசக்தி. Chiron, unleashing the leader in you. Blueprint for success. Leadership. Strategy. Chiron, unleashing